பெரியார் எனும் பெருநெருப்பு என்று தலைப்பு வைத்துவிட்டு பெரியாரை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. அடுத்து அந்த இடத்துல மோடிஜி தன்னை மோகன்ஜியாக உணர்ந்த தருணம். டார்கெட்டிங் அவர் சிஸ்டர்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், நம்முடைய சகோதரிகளையும் மகள்களையும் குறிவைத்து வேலை பார்க்கிறார்கள். அப்போ ஹிட்லர் கொண்டு வந்த யூத விரோத சட்டங்களும் மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்ற தேர்தல் ஆணைய சட்டங்களும் சுதந்திர தினத்தில் இந்த மோடி பேசிய பேச்சும் ஒரே திசையில் பயணிக்கின்றன. அது கொடுங்கோல் பாசிசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த நாடு இது பாசிசமா இல்லையா என்பதை விவாதித்துக் கொண்டிருக்கிறது. இதைவிட வெளிப்படையாக ஒரு பாசிஸ்ட் எப்படி செயல்படுவான் என்பதை யாராவது விளக்கி தொலையுங்கள். இந்த ராஜேந்திர சுக்லா, நிதின் கட்காரி, கொசபாலே, இந்த 3 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. கிராஸ் பெல்ட் தான், 3மே உச்சி குடுமி பாப்பா. இந்த 3 பேரும் உட்கார்ந்துகிட்டு இந்தியாவில் மதசார்பின்மை என்கின்ற வார்த்தை பிரயோகத்தில் இருக்கக்கூடாது என்று பேசிக் கொண்டிருக்கிறான். அம்பேத்கரின் பெயரை வைக்க வேண்டிய இடத்தில் ஒரு பாப்பானின் பெயரை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதனுடைய நோக்கம் என்ன? அந்த பாப்பான் உண்மையிலேயே இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக மயிரையாவது கிள்ளி போட்டிருக்கிறானா என்றால் எந்த பாப்பானும் கிள்ளி போடல, அந்த பாப்பானும் போடல. இந்தியாவில் சில குசு பைத்தியங்கள் நுழைந்து விட்டன என்று சொல்லி இருக்கிறார். என்னடா ஆபாசமா பேசுறேன்னு நினைக்காதீங்க, அது இந்தி வார்த்தை. 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் கோவணம் கட்டி கொண்டு கோவணம் கூட கட்டாமல் கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த நாய்கள் சரஸ்வதி நாகரிகம் என்று மடைமாற்றம் செய்கின்ற வேலையை நாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க போகிறோமா? இந்த மோடி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திட்டங்களை எல்லாம் எதிர்ப்பதற்கு நாதி இல்லாமல் இந்தியா முழுவதும் சீரழிந்து கொண்டிருக்கின்ற நிலையில் தமிழ்நாடு மட்டும் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் திராவிடம் தான், தந்தை பெரியார் தான். நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல விநாயகர் சதுர்த்தி வரப்போது தொடர். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அங்கங்க இந்த பகுதிகளில் வந்து செலவைக்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்து முன்னணி, அப்புறம் பாரத் சேனா, அப்படி இப்படி இந்து மக்கள் கட்சி, பிஜேபி, இப்படி நிறைய இந்துத்துவ அமைப்புகள் தான் இதை வேலையை செய்யும். இங்க பெரும்பாலும் அதை செஞ்சுட்டு இருந்த ஆட்கள் தான் இன்னைக்கு தாவேகாவினுடைய விஜய் கட்சியில உறுப்பினர்கள். இப்படி தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உழைப்புக்கு காரணம், இந்த உழைப்பை செய்வதற்கு ஒரே உந்துதல் தந்தை பெரியார் என்கின்ற அந்த நபர்தான். மூத்திரவாளியை தூக்கி கொண்டு சிறுநீரகம் கடுகெடுக்க நின்றால் உடம்பெல்லாம் எரிச்சல் வர நிம்மதியாக உருண்டு பிறண்டு படுக்க முடியாத உடல்நிலையோடு அந்த மனிதன் 90 வயது வரை இந்த ஊரை சுற்றி சுற்றி வந்து பணி செய்தான் என்றால் அந்த நபரின் பணிக்கு நாம் செய்வதெல்லாம் மயிருக்கு சமானம். இந்த நிகழ்ச்சியின் தலைப்புகள் என்ன அப்படின்றத இன்றைக்கு இல்லை, போன கூட்டம் மேச்சேரியில் பேசுவதற்கு முன்னாலேயே எழுதிவிட்டோம். அப்போதே இதற்கான பணிகள் எல்லாமே ஆயத்தமாகிவிட்டது. அதனால தான் அந்த கூட்டத்திலேயே அறிவித்திருந்தோம். அடுத்த கூட்டம் கொளத்தூரில் நடைபெறப் போகிறது என்பதை போன கூட்டத்திலேயே அந்த அடிப்படையில் தான் சொல்லி இருந்தோம். அப்போது தலைப்புகள் என்ன என்று யோசிக்கும் பொழுது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது மில்டன் சொன்னது போல காக்க அப்படின்ற இதில் போவோம், எல்லாருமே அந்த அடிப்படையில் தலைப்புகளை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 தலைப்புமே ஒன்று தான். சுயமரியாதை காக்க, மானம் காக்க, திராவிடம் காக்க என்கின்ற 3மே ஒரே தலைப்பு தான். என்ன மருவை கொஞ்சம் இந்த பக்கம் வச்சுட்டு ஒருத்தர், அந்த பக்கம் வச்சுட்டு ஒருத்தர், மறு இல்லாமல் ஒருத்தர். இப்போ 3 பேருக்குமே தலைப்பு என்பது ஒன்று தான். என்ன என்றால் இன்றைய காலகட்டத்தில் பெரியாரின் தேவை என்ன, பெரியாரிய தத்துவங்களின் அடிப்படையில் நடப்பு அரசியலை நாம் எப்படி புரிந்து கொள்ளப் போகிறோம், அப்படி புரிந்து கொண்டதன் அடிப்படையில் என்ன எதிர்வினையாற்றப் போகிறோம் என்பதுதான் நம்முடைய செயல் திட்டம். அதற்காகத்தான் இந்த கூட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்படுகின்றன. இதுபோன்று பல்வேறு தலைப்புகளில் கூட்டங்கள் தொடர்ந்து ஒருங்கிணைக்கப்பட்டு அதில் நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டும் இருக்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமாக போன கூட்டத்திலேயே சொன்னதுதான் என்னவென்றால், பெரியார் எனும் பெருநெருப்பு என்று தலைப்பு வைத்துவிட்டு பெரியாரை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க, பெரியாரை பற்றி மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க, பெரியாரை பற்றி மட்டும்தான் பேசணும், வேறு யாரை பற்றியும் பேசக்கூடாது என்று சமூக வலைதளங்களின் வாயிலாக பல்வேறு நபர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். பெரியார் எனும் பெருநெருப்பு கருத்தரங்கம் என்பது பெரியார் என்ன பேசினார் என்பதை திரும்ப ஒப்புவிப்பதற்காக நடத்தப்படுகின்ற கருத்தரங்கங்கள் அல்ல. இங்கு இருக்கக்கூடிய அத்தனை தோழர்களும் பெரியாரை தீவிரமாக தொடர்ந்து படித்துக் கொண்டிருப்பவர்கள், வாசித்துக் கொண்டிருப்பவர்கள். மேடையில் இருக்கக்கூடிய சிறுவர்களாகிய நாங்கள் அதை திரும்ப சொல்லி அவர்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதைத்தான் நாங்கள் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகால அரசியலில் நவீன
மாற்றங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கின்றன என்கின்ற அடிப்படையில் அதனை இன்டர்பிரட் பண்றது தான் எங்களுடைய வேலையாக நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். அதனால் இந்த கூட்டத்தில் பெரியாரை மட்டும் பேசுங்க என்று சொல்லுபவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை அவர்கள்தான் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து வேலை பார்த்து கொண்டிருப்பதனுடைய ஒரே புள்ளி என்னவென்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய பாசிச எதிர்ப்பு, இந்த பாசிச அரசை வீழ்த்துவது, இந்த பண்பாட்டு பாசிசத்தை வீழ்த்துவது, அதற்கு பெரியாரின் வழியில் நாம் பயணிப்பது என்பதுதான் நாம் அத்தனை பேரும் ஒரு புள்ளியில் இணைவதற்கான ஒரு மீட்டிங் பாயிண்டாக மாறி இருக்கிறது. அப்படி யோசித்து பார்க்கும் பொழுது சமீபத்தில் நடந்த சில நிகழ்வுகளின் அடிப்படையில் நாம் சில விஷயங்களை யோசித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. என்னவென்றால், இந்த தலைப்பு திராவிடம் காக்க என்கின்ற தலைப்பு, திராவிடம் காக்க வென்றால் எதை காக்க? இந்த இனத்தை காக்கவா, இந்த மொழியை காக்கவா, இந்த நிலத்தை காக்கவா, மொழியை காக்கவா, அல்லது வேறு எதையாவது காக்கவா என்றால் இது அத்தனையும் காக்க திராவிடத்தை நாம் தொடர்ந்து பரப்புரை செய்ய வேண்டும். தந்தை பெரியார் திராவிடம் என்ற சொல்லை பற்றி பேசும் பொழுது ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார். என்னவென்றால், பலரும் கேட்கிறார்கள், ஏன் திராவிடர் என்று சொல்லுகிறீர்கள்? இப்போதுதான் பல்வேறு மாநிலங்கள் பிரிந்து விட்டதே, பிரிந்து போனதற்கு பிறகும் ஏன் திராவிடர் என்கின்ற வார்த்தை தேவைப்படுகிறது என்று கேட்கிறார்கள். தந்தை பெரியார் அதற்கான விளக்கத்தை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். என்னவென்றால், திராவிடம் என்கின்ற வார்த்தைக்கு மாற்று வார்த்தை ஒன்றை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அந்த மாற்று வார்த்தையில் பார்ப்பானுக்கு இடம் இருக்கக்கூடாது, பார்ப்பனியத்துக்கு இடம் இருக்கக்கூடாது, அவன் தூசி அளவு கூட உள்ளே புகுந்து விடுவதற்கு இடம் இருந்தாலும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தந்தை பெரியார் சொன்னார். அந்த பார்ப்பனியம் தான் இன்றைக்கு அத்தனை அக்கிரமங்களை நாட்டில் செய்து கொண்டிருக்கிறது. என்னென்ன துறைகளில் கடந்த முறை கூட்டத்தில் பேசும் பொழுது பலரும் கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். மதசார்பின்மை தொடர்பாக NCERT பாடப்புத்தகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன, அதை தேர்தல் அரசியலோடு தொடர்பு படுத்தி சிறுபான்மை மக்களின் நலன் காக்க பேசுவது வாக்கு வங்கிக்காக என்று பாடப்புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை கடந்த கூட்டத்தில் பேசியிருந்தேன். பாடப்புத்தகத்தில் எழுதப்பட்ட இந்த செய்தியினுடைய நீட்சி என்னவாக இருக்கிறது என்பதை 2 நாட்களுக்கு முன்னால் விடுமுறை தினத்தில், கவர்மெண்ட் ஹாலிடே தான் அன்னைக்கு, விடுதலை நாளில், சுதந்திர நாளில் கொடியேற்றி வைக்கும் போது பிரதமர் மோடி செங்கோட்டையில் நின்று பேசுகிறார். செங்கோட்டையில் நின்று பிரதமர் மோடி பேசுகின்ற பேச்சில் பல கூறுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் வெவ்வேறு நிகழ்வுகளை நினைவூட்டுவதாகவும் அமைந்திருக்கின்றன. அது என்ன? பிரதமர் மோடி அந்த கூட்டத்தில் பேசும் பொழுது, இந்த நாட்டுக்கு நாம் சொல்லுகின்ற பெயர் என்ன? இந்தியா. இந்தியா என்கின்ற வார்த்தை தான் நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தை. ஆனால் பிரதமர் மோடியினுடைய 105 நிமிட பேச்சில் 48 முறை இந்தியா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 48 முறையில் 20க்கும் மேற்பட்ட முறை இந்தியா என்பது வந்ததற்கு காரணம் மேட் இன் இந்தியா என்கின்ற திட்டத்தின் காரணமாக வந்தது. 58 முறை பாரதம் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த பாரதத்தின் மீது இவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது? இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பாடப்புத்தகங்களையும் எடுத்து பார்த்தால் இந்தியா என்கின்ற வார்த்தைக்கு பதிலாக பாரதம் என்கின்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் புழக்கத்தில் விடப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த பாரதம் என்கின்ற வார்த்தையை திரும்ப புழக்கத்தில் விடுவதற்கான நோக்கம் என்ன? தனியார் மயமாக்கலை பற்றி பேசுகிறோம், அது பொருளாதாரத்தில். பண்பாட்டு தளத்தில் பார்ப்பன மயமாக்கல் என்பதை பாரதிய மயமாக்கல் என்கின்ற தத்துவத்தின் வழியாக இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாரதம் என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை கோல்வால்கர் சொல்லும் பொழுது, பாரதி என்றால் இந்து, அவன் வசிக்கின்ற நிலம் பாரதம் என்று எழுதி வைத்திருக்கிறான். இந்த வார்த்தையில் முஸ்லிம்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ பார்சிகளுக்கோ இடம் இல்லை என்று சொல்லுகிறார் கோல்வால்கர். அப்படியே கட் பண்ணுங்க. சமீபத்தில் RSS தலைவராகிய கோசபலே என்று நினைக்கிறேன், அந்த ஆளோட பேரெல்லாம் உச்சரிக்க தெரியல, கன்றாவியா என்னத்தையாவது வச்சுட்டு நம்மளை உச்சரிக்க சொல்றான்னா அது அவன் பிரச்சனை. தத்தாத்திரேய ஹொசபாலே அப்படின்ற ஒரு நபர், அந்த நபர் 50வது ஆண்டு எமர்ஜென்சி குறித்தான ஒரு கூட்டம். அந்த கூட்டம் எங்கு நடக்கிறது? டெல்லியில் இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் இன்டர்நேஷனல் சென்டரில் நடக்கிறது. இந்த கூட்டத்தை யார் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள்? அம்பேத்கர் இன்டர்நேஷனல் சென்டர், ஹிந்துஸ்தான் சமாச்சார், நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ். இந்த நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ் என்பது யாருக்கு கீழ் இயங்குகிறது என்றால் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்.
இந்தியாவினுடைய கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நிகழ்வில் RSS தலைவர் ஒருவன் கலந்து கொண்டு பேசுகிறான். அவன் பேசும் பொழுது செக்குலரிசம் என்கின்ற வார்த்தையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்த்ததற்காக காங்கிரஸ் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு நடத்துகின்ற நிகழ்ச்சியில் ஒன்றிய அரசினுடைய வளாகத்தில் நின்று RSS காரன் பேசுகிறான். பக்கத்தில் 2 பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒருவர் நிதின் கட்கரி ஒன்றிய அமைச்சர், இன்னொருவர் மத்திய பிரதேச முதலமைச்சர் ராஜேந்திர சுக்லா. இந்த ராஜேந்திர சுக்லா, நிதின் கட்காரி, கொசபாலே இந்த 3 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. என்ன ஒற்றுமை? கிராஸ் பெல்ட் தான். 3மே உச்சி குடுமி பாப்பா. இந்த 3 பேரும் உட்கார்ந்துக்கிட்டு இந்தியாவில் மதசார்பின்மை என்கின்ற வார்த்தை பிரயோகத்தில் இருக்கக்கூடாது என்று பேசிக் கொண்டிருக்கிறான். அதை ஒன்றிய அரசின் மேடையிலேயே பேசிக் கொண்டிருக்கிறான். இப்படி பேசுவதனுடைய தாக்கம் என்ன என்பதை எடுத்து பார்க்க வேண்டும். நேற்றைக்கு முந்தானேத்து பேசினார் இல்லையா பிரதமர் மோடி, அவருடைய பேச்சில் பாரதம் இந்தியா என்பதெல்லாம் இருக்கட்டும், ஓப்பனிங் 125வது பிறந்த நாள் கொண்டாட்டம் யாருக்கு? ஷியாம் பிரசாத் முகர்ஜி என்கின்ற நபருக்கு. அவர் என்ன செய்தாராம்? அரசியலமைப்பு சட்டத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாராம். எந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அல்ல, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரத் அப்படின்னு அந்த ஆள் சொல்றாரு. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்று நாம் சொல்லுகிறோம், அந்த ஆள் சொல்றது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி என்று பேசுகிறான். அம்பேத்கரின் பெயரை வைக்க வேண்டிய இடத்தில் ஒரு பாப்பானின் பெயரை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதனுடைய நோக்கம் என்ன? அந்த பாப்பான் உண்மையிலேயே இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக மயிரையாவது கிள்ளி போட்டிருக்கிறானா என்றால் எந்த பாப்பானும் கிள்ளி போடல, அந்த பாப்பானும் போடல. இந்தியா முழுக்க 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம், கிட் இந்தியா மூவ்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது வடக்கில் இருக்கக்கூடிய முழக்கம் என்னவென்றால், இந்த பிரிட்டிஷ் படைக்கு எங்கள் ஆள் ஒருவர் கூட சேர மாட்டான், பிரிட்டிஷ் படைக்கு எங்கள் பணம் ஒரு பைசா கூட கிடைக்காது என்று முழங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த நபர்கள் யாரு? இந்து மகா சபையை சேர்ந்த தலைவர் யாரு? வி.டி. சாவர்கர். அந்த நபர் ஒரு அறிக்கை விடுகிறார். என்னவென்றால், in a spirit of responsive cooperation we should unhesitatingly support the war and enter the military forces of all arms without losing a single minute. ஒரு நொடி கூட தாமதப்படுத்தாமல் பிரிட்டிஷ் படையில் சேர்ந்து 2ஆம் உலக போரில் கலந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுத்த ஒரு நாயின் பெயரை நாடாளுமன்றத்தில் புகைப்படம் வைத்து கொண்டாடுகிறார்கள், செங்கோட்டையில் கொடியேற்றி கொண்டாடுகிறார்கள். இந்த நபர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு மயிரை கிள்ளி போட்டான் என்று இன்றைக்கு சுதந்திரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கதையாடல் எதற்காக நாம் பேச வேண்டி இருக்கிறது? இந்த கதையாடலின் பின்னால் இவர்கள் கட்டமைக்க விரும்புகின்ற உளவியல் என்ன? இது மோடியினுடைய ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட். மோடியினுடைய க்ளோசிங் ரிமார்க்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, போக போக எங்க போகுது அப்படின்னா, மகா கும்ப மேளா இந்தியாவினுடைய அடையாளமாக உலகமே கொண்டாடுகிறது என்று சொல்லிவிட்டு இந்தியாவில் சில குசு பைத்தியங்கள் நுழைந்து விட்டன என்று சொல்லி இருக்கிறார். என்னடா ஆபாசமா பேசுறேன்னு நினைக்காதீங்க, அது இந்தி வார்த்தை. குஸ் பைத்தியா அப்படின்னா ஊடுருவல்காரர்கள் என்று அர்த்தம். என்ன பேசுகிறார் என்றால், as a part of deliberate conspiracy, ஒரு திட்டமிட்ட சதியின் காரணமாக இந்தியாவினுடைய டெமோகிராஃபி மக்கள் தொகை கட்டுமானத்தை மாற்றியமைக்க பார்க்கிறார்கள். புதிய பிரச்சனைக்கான விதைகளை தூவுகிறார்கள். இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஸ்நாச்சிங் த லைவ்லிஹுட்ஸ் ஆஃப் அவர் யூத், நம்முடைய இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை பறித்து கொள்ளுகிறார்கள் ஊடுருவல்காரர்கள். அடுத்து அந்த இடத்துல மோடிஜி தன்னை மோகன்ஜியாக உணர்ந்த தருணம். டார்கெட்டிங் அவர் சிஸ்டர்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், நம்முடைய சகோதரிகளையும் மகள்களையும் குறிவைத்து வேலை பார்க்கிறார்கள். இதெல்லாம் எங்க பேசுறாரு? சுதந்திர தினத்தில் கொடியேற்றி வைத்து விட்டு பேசுகிறார். இதுல எங்கப்பா முஸ்லீம் என்ற வார்த்தை இருக்கு அப்படின்னு முட்டு கொடுத்துட்டு வருவானுங்க நம்ம கேட்டோம்னா. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஏன் முஸ்லீம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தாம ஊடுருவல்காரர்கள் என்கின்ற வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, அப்படியே கட் பண்ணி 1933க்கு போகணும். 33ல என்ன நடந்தது? ஜெர்மனியில் ஹிட்லர் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம்.
அந்த காலத்தில் ஒரு புதிய சட்டம் ஒன்று ஜெர்மனியில் உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட புதிய சட்டத்தில் குடியுரிமை யாருக்கு உண்டு யாருக்கு இல்லை என்பதை தீர்மானிக்கிறார்கள். அப்படி தீர்மானிப்பதில் 2 விதிகளை சேர்க்கிறான் ஹிட்லர். என்ன என்றால், கிழக்கு ஐரோப்பிய யூதர்களுக்கு முதல் உலகப் போருக்கு பிறகு இயற்கையாகவே கிடைத்துக் கொண்டிருந்த ஜெர்மானிய குடியுரிமை இனி கிடையாது. நம்பர் 1. 2வது, ஜெர்மனியை விட்டு வெளியேறிய யூதர்கள் அடிப்படையில் ஜெர்மானிய குடியுரிமையை துறந்து விடுவார்கள் என்று அறிவிப்பது. இதற்கெல்லாம் அடிப்படையில் அந்த சட்டத்தில் யூதர் என்கின்ற வார்த்தை இடம்பெற்றிருந்ததா என்றால் இல்லை. யூதர் என்கின்ற வார்த்தையே இல்லை ஹிட்லர் எழுதிய அந்த சட்டத்தில், 33ஆம் ஆண்டு சட்டத்தில். மாறாக அதை எப்படி அவர்கள் செய்தார்கள் என்றால், அதை அமல்படுத்துவான்லே அதிகாரி, அந்த அதிகாரிக்கு அதிகாரத்தை கொடுத்து விடுவது, அவன் மூலமாக யூதர்களை எல்லாம் நெக்லெக்ட் பண்றது. அப்படியே கட் பண்ணி பீகாருக்கு வாங்க. பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கின்ற ஒரு யதார்த்தத்தை இப்போது நவீனமயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது என்னவாக மாறி இருக்கிறது என்றால், அதற்கான ஆவணம் ஒன்று இருக்கிறது. அந்த ஆவணத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறது என்றால், ஒரு 9 பாயிண்ட் குறிப்பிட்டிருக்கான். என்னன்னா, BLO to give recommendations on each enumeration form so received. மக்கள் யாரெல்லாம் அந்த SIR ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குறாங்களோ அதை BLO ஒருத்தர், யாரு, பூத் லெவல் ஆபீசர், அரசு அதிகாரி ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, இவருக்கு நாம் ஓட்டுரிமை கொடுக்கலாம், இவருக்கு ஓட்டுரிமை கொடுக்க கூடாது என்று அவர் தீர்மானிப்பார். SIRலையும் முஸ்லிம்ன்ற வார்த்தை கிடையாது, ஹிட்லர் கொண்டு வந்த சட்டத்திலையும் யூதர் என்ற வார்த்தை கிடையாது. ஹிட்லர் என்னவாக மாறினான், இவர் என்னவாக மாறப்போகிறார், நாம் எதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம், நாளை அந்த இடத்தில் ஏன் அவன் இவ்வளவு தெளிவாக இதை செய்கிறான். இதுல இன்னொரு ஒற்றுமையும் இருக்கிறது. இதை பற்றி ஆய்வு செய்யும் பொழுது ஒரு தகவல் என்ன கிடைக்கிறது என்றால், யூதர்களுக்கு no judicial or administrative remedies were available against these acts. ஹிட்லர் கொண்டு வந்த இந்த சட்டங்களுக்கு எதிராக நீதித்துறை ரீதியாகவோ அலுவல் துறை ரீதியாகவோ எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. யூதர்களுக்கு இந்த சட்டங்களுக்கு எதிரான தீர்வை நீதித்துறையும் கொடுக்கவில்லை, அதிகார வர்க்கமும் கொடுக்கவில்லை. நம்ம நாட்டு நீதித்துறை அப்படியே பொருத்தி பாருங்க. வழக்கு என்ன போட்டோம், இந்த SIR நடவடிக்கையை செய்யவே கூடாது என்று வழக்கு போட்டோம். முதல்ல நீ என்ன செஞ்சிருக்கணும், இதுல டிஸ்பியூட் இருக்கு, நீ நிப்பாட்டு, விசாரிப்போம், சரியா இருந்துச்சுன்னா நீ செய், தப்பா இருந்துச்சுன்னா விட்டுறலாம். இதுதான ஒரு நேர்மையான ப்ராசஸ். நீதித்துறை என்ன செய்கிறது என்றால், சரி நீ நடத்துறதை நடத்து, அடுத்த ஹியரிங் 10 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம். 10 நாள்ல SIR முடிஞ்சிடும். முடிந்தது, அவன் SIR பண்ணி முடிச்சிட்டான். இப்ப எக்ஸ்டென்ஷன் போட்டு செப்டம்பர் வரைக்கும் நடத்த போறான். 65 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டு விட்டன, யாருன்னே தெரியாது. ஏன் நீக்கினா தெரியாது, எப்படி நீக்கினா தெரியாது. அப்படியே சுதந்திர தினத்தில் அந்த ஆள் பேசினதை கேளுங்க. ஊடுருவல்காரர்கள் இந்தியாவை அச்சுறுத்த பார்க்கிறார்கள். அப்போ ஹிட்லர் கொண்டு வந்த யூத விரோத சட்டங்களும் மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்ற தேர்தல் ஆணைய சட்டங்களும் சுதந்திர தினத்தில் இந்த மோடி பேசிய பேச்சும் ஒரே திசையில் பயணிக்கின்றன. அது கொடுங்கோல் பாசிசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த நாடு இது பாசிசமா இல்லையா என்பதை விவாதித்துக் கொண்டிருக்கிறது. இதைவிட வெளிப்படையாக ஒரு பாசிஸ்ட் எப்படி செயல்படுவான் என்பதை யாராவது விளக்கி தொலையுங்கள். இந்த பாசிசத்திற்கு எதிரான போராட்டத்தில் நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். நாளை அந்த முஸ்லிம் என்கின்ற இடத்தில் தமிழன் என்பதை நிரப்பிக் கொள்வதற்கு அவனுக்கு நீண்ட காலம் ஆகாது. அதனால்தான் அந்த வாசலை திறந்து வைத்து ஊடுருவல்காரர்கள் என்கின்ற வார்த்தையை அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அவன் தெளிவா சொல்றான் அந்த உரையில, எல்லை ஓர ஊடுருவல்கள், எல்லை ஓர ஊடுருவல்கள். இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் எல்லாம் எல்லையோர ஊடுருவல்கள் இருக்கிறது? ஒன்று பாகிஸ்தான் பார்டர், இன்னொன்று சைனா பார்டர், இன்னொன்று பங்களாதேஷ் பார்டர், இன்னொன்று எங்க
இலங்கை பார்டர். அவனுடைய CANRC எடுத்து பாருங்க. இந்த அதாவது பாகிஸ்தான்ல இருந்து வர்ற சிறுபான்மையினரை ஏத்துப்பானா, பங்களாதேஷ்ல இருந்து வர்ற சிறுபான்மையினரை ஏத்துப்பானா, ஆப்கானிஸ்தான்ல இருந்து வர்ற சிறுபான்மையினரை ஏத்துப்பானா? அப்படி யாரெல்லாம் அங்க இருக்கிற சிறுபான்மை இந்துக்களை ஏற்றுக்கொள்வோம், அவ்வளவுதான். அப்போ இது திட்டமிட்டபடி ஒரு பெரும் இனப்படுகொலையை நடத்துவதற்கான ஆயத்த பணிகளை இந்த நாய்கள் செய்து கொண்டிருக்கின்றன. இந்த இனப்படுகொலை நடக்காமல் எப்படி தடுக்க போகிறோம்? இதில் திராவிடத்தின் பங்கு என்ன? நாம் இந்த தேசிய அளவிலான உரையாடலில் நம்மை இணைத்துக் கொள்வதற்கான தேவை எங்கிருந்து வந்திருக்கிறது? இதே அரசியலமைப்பு சட்டத்தின் ஆட்சியின் கீழ் தான் நாமும் அரசு நடத்தி கொண்டிருக்கிறோம். இதே அரசியலமைப்பு சட்டத்தின் விழுமியங்களின் அடிப்படையில் தான் நாமும் இன்றைக்கு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே இந்தியன் பீனல் கோடா என்பதை மாற்றி அமைக்கப்பட்ட BNSS கீழ் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த நாட்டிலிருந்து விதிவிலக்கு அல்ல. சுதந்திரமாக மாறிவிட்டோம், நமக்கென்று ஒரு நல்ல அரசு கிடைத்து விட்டது, நாம் தப்பித்து விட்டோம் என்று நினைப்பதற்கு இடமே கிடையாது. ஏன் இடம் கிடையாது என்றால், இந்த பாரதமயமாக்கலின் முதல் குறியே தமிழன் தான். எப்படி? கீழடி என்கின்ற ஒரு இடத்தில் ஆய்வு செய்து ஆதாரங்களை எடுத்து நாம் காட்டுகிறோம். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் வாழ்ந்தான் என்பதை காட்டுகிறோம். இன்னொரு இடத்தில் தாமிரபரணி படுகையில் தோண்டி ஒரு வீர வாளை எடுத்து காட்டுகிறோம். 3 அடிக்கு செய்யப்பட்ட ஒரு வாளை எடுத்து காட்டுகிறோம். 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்யப்பட்டது என்று. அந்த 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் கோவணம் கட்டி கொண்டு, கோவணம் கூட கட்டாமல் கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த நாய்கள் சரஸ்வதி நாகரிகம் என்று மடைமாற்றம் செய்கின்ற வேலையை நாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க போகிறோமா? இவன் யார் தீர்மானிப்பதற்கு? யார் குஷ்பைத்தியா என்பதை, யார் ஊடுருவல்காரர் என்பதை தீர்மானிப்பதற்கு நீ யார்? இந்த விவகாரத்தில் இன்னும் பல்வேறு சிக்கல்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றன. என்னவென்றால், நியூரம்பெர்க் சட்டங்கள் என்று அறியப்பட்ட ஹிட்லருடைய அந்த கொடுங்கோல் சட்டங்கள், யூதர்களை இனப்படுகொலை செய்வதற்கு ஆதாரமாக அமைந்த குடியுரிமை சட்ட திருத்தங்கள், அது வெறுமன யூதர்களுக்கு மட்டும்தான் பொருந்தியதா? இல்லை. ஜிப்சிகள் என்று தங்களை அழைத்துக் கொண்ட ரோமா மக்களுக்கும் பொருந்தியது, கருப்பின மக்களுக்கும் பொருந்தியது. அந்த மக்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுடைய சந்ததியை சேர்ந்தவர்களுக்கும் அது பொருந்தியது. எப்படி பொருந்தும்? அவர்களை குடியுரிமை அற்றவர் என்று அறிவித்து விடுவார்களா? கிடையாது. அவன் அப்போதும் குடியுரிமை உள்ளவன் தான். ஆனால் அவனால் ஜெர்மனியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஜெர்மனியைச் சேர்ந்த அடிப்படை உரிமைகளை அவன் கோரிக்கை வைத்து பெற்றுக்கொள்ள முடியாது. யூதர்களுக்கும் அதேதான். 1935 ஹிட்லர் கொண்டு வந்த அந்த யூத சட்டத்தை எடுத்து பார்த்தால் அவன் 2ஆக பிரிக்கிறான். ஜெர்மானிய குடிமகன், இன்னொன்று ரைச் குடிமகன். தூய ஜெர்மானிய ரத்தத்தை சேர்ந்தவர்கள் ரைச் குடிமக்களாக இயற்கையாகவே மாறிவிடுவார்கள். மற்றவர்கள் ஜெர்மானிய குடிமக்கள் தான். எடப்பாடி முட்டு கொடுக்கிறார் இல்லையா? CANRC தமிழ்நாட்டு முஸ்லிம்களுக்கு பாதிப்பு கிடையாது, இந்திய முஸ்லிம்களுக்கு பாதிப்பு கிடையாது, நாம் அச்சப்பட தேவையில்லை. ஏன் அச்சப்படுகிறோம் என்றால், சர்வதேச அளவில் ஹிட்லர் செய்த அதே வேலைகளை அப்படியே டெம்ப்ளேட் மாறாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன சொன்னான்? யூதர்களுக்கு 3 தலைமுறை தந்தையர்கள், தாய்கள், 3 தலைமுறை யூதர்களாக இருந்தால் அவன் யூதன். 2 தலைமுறை தான் இருக்கிறார்கள் என்றால் அவன் அரை யூதன். அந்த அரை யூதன் எப்போது முழு யூதன் ஆவான் என்றால், அவன் யூத மதத்தையோ அல்லது யூத பெண்ணையோ பின்பற்றிவிட்டால் அவன் முழு யூதனாக மாறிவிடுவான். அவன் என்ன போறான்? 3 தலைமுறை கிராண்ட் பேரண்ட்ஸை போய் நோண்டுறான். பீகார் SIRல என்ன கேட்குறான்? உங்க அம்மாவோட பெர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வா, உங்க அப்பாவோட பெர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வான்னு கேட்குறான். 2 நாட்களுக்கு முன்னால் சென்னையில் நாம் டெமோக்ரசி டோர் நம்பர் 0 என்கின்ற தலைப்பில் ஒரு கருத்தரங்கத்தை நடத்தினோம். அதில் பீகாரை சேர்ந்த நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மனோஜ்குமார் ஜா என்பவர் பேசினார். அவர் பீகாரை சேர்ந்தவர் தான், ஆனால் வெளிப்படையாக ஒன்றை ஒப்புக்கொள்ளுகிறார். இந்தியாவில் ஆவணமில்லாத மாநிலம் ஒன்று இருக்கிறது என்றால் அது பீகார் தான் என்று அவரே சொல்லுகிறார்.
நம்முடைய சக தோழர்களாகிய ஊடகவியலாளர்கள் கரிகாலன், சதீஷ், அரவிந்த் போன்றவர்கள் நேரில் போய் வந்தார்கள் பீகாருக்கு. ஒரு பெண், பட்டதாரி பெண், கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார், குடிசையில் வசித்துக் கொண்டிருக்கிறார். பிறப்பு சான்றிதழ் இருக்கிறதா? இல்லை. சாதி சான்றிதழ் இருக்கிறதா? இல்லை. குடும்ப அட்டை இருக்கிறதா? இல்லை. பள்ளிக்கூடம் முடித்திருப்பாயே, அந்த சான்றிதழ் இருக்கிறதா? இல்லை. என்ன இருக்கிறது? ஆதார் இருக்கிறது. அந்த ஆதாருக்கும் குடியுரிமைக்கும் சம்பந்தமே இல்லைன்ட்டான். அதுக்கும் குடியுரிமைக்கும் சம்பந்தமே இல்லைன்னா அது வெறும் அடையாள அட்டை தான்னா எதுக்கு என் கண்ணை நோண்டுன, என் விரலை நோண்டுன, என் வாயை நோண்டுன? உங்களுடைய கண்ரேகை, கைரேகை அத்தனையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே. 10 விரல் கைரேகையும் பதிவு செய்து வைத்திருக்கிறானே, எதற்காக? யாருக்கு விற்பதற்காக? திட்டவட்டமாக யூதர்களை இனப்படுகொலை செய்வதற்கு முன்னால் ஹிட்லர் என்னென்னவெல்லாம் செய்தானோ அதையெல்லாம் இந்த மோடியும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மோடி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திட்டங்களை எல்லாம் எதிர்ப்பதற்கு நாதி இல்லாமல் இந்தியா முழுவதும் சீரழிந்து கொண்டிருக்கின்ற நிலையில் தமிழ்நாடு மட்டும் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் திராவிடம் தான், தந்தை பெரியார் தான், நடிகர்களை நாம் அனுமதிக்காததுதான். நியூ பிஜேபி என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, நளின் மேத்தா என்கின்றவர் எழுதியிருக்கிறார். அதை வாசித்தால் உங்களால் அது பாஜகவுக்கு சார்பாக எழுதப்பட்டதா எதிராக எழுதப்பட்டதா என்பதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த புத்தகத்தில் ஒரு குறிப்பு இருக்கிறது, தி சவுத் மாடல் ஆஃப் பிஜேபி, கர்நாடகா. கர்நாடகாவில் பாஜக வேரூன்றி விட்டது. எப்படி? திருப்பரங்குன்றம் மலையை போலவே அங்கும் ஒரு மலை இருக்கிறது, பாபா புதங்கரி மலை என்று. அந்த மலையில் 2 சமாதிகள் இருக்கிறது. ஒன்று இந்து சாமியார், இன்னொன்று முஸ்லிம் சாமியார், சூஃபி. அந்த இடத்தில் கலவரம் செய்ய துவங்கினான். ஒரு முஸ்லிமுக்கு சொந்தமான மைதானத்தில் நான் போய் கொடியேற்றுவேன் என்று நின்றான். இப்படியான கலவரங்களின் மூலமாக திட்டமிட்ட வகையில் பாஜகவை அங்கே கலவரத்தின் மூலமாக வளர்த்தெடுத்தான். எப்படி கர்நாடகா இந்த சதிகளுக்கு பலியானது என்றால் அங்கே ஒருமித்த கன்னட பெருமை என்ற ஒன்று இல்லை என்று அவன் சொல்லுகிறான். தமிழ்நாட்டில் இது ஏன் வெல்லவில்லை? கன்னடன் ஏன் வீழ்ந்தான்? தமிழன் எப்படி வீழாமல் தலை தூக்கி நின்றான் என்றால் இங்கு இருப்பவன் எல்லாம் திராவிடனாக தன்னை உணர்கிறான், தமிழனாக தன்னை உணர்கிறான், தந்தை பெரியார் காட்டிய வழியில் தன்னை பயணித்துக் கொள்பவனாக அறிவித்திருக்கிறான். அதனால் அங்கு நம்மால் உள்ளே நுழைய முடியவில்லை என்று அதிலே குறிப்பிட்டிருக்கிறான். இதை உடைப்பதற்கு அவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறான், அதுவும் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ரஜினிகாந்த் உள்ளே வந்தால் இந்த கதையாடலை, தந்தை பெரியாரிலிருந்து தொடர்கின்ற இந்த சொல்லாடல்களை எல்லாம் அகற்றி விடலாம் என்பது அவருடைய திட்டம். புத்தகம் எழுதப்பட்டது 2016 to 19. ரஜினி இல்லை, ஆனா அந்த திட்டம் இல்லை என்று நீங்கள் நம்புகிறீர்களா? தந்தை பெரியாரை வைத்து இங்கு நடக்கும் அரசியலை உடைப்பதற்கு அவன் ரஜினியை பயன்படுத்தி முயற்சி செய்தான். ரஜினி கைகொறவில்லை. அடுத்து யார் வந்திருக்கிறார்? அது எப்படி வந்தான்? ரஜினி ஆன்டி பெரியாரிஸ்டா வர முயற்சி செஞ்சான், சமுதாயம் அனுமதிக்கல. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, பெரியார் பற்றி அந்த நபர் பேசியதற்கு பிறகு ஒரு நாள் கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரோட்டில் தேநீர் கடையில் நின்று தேநீர் குடித்துக் கொண்டிருந்தேன். பக்கத்தில் மாலை மலர் படம் தொங்குகிறது. அந்த மாலை மலர் படத்தில் ஒரு பெரிய வாசலுக்கு முன்னால் நூற்றுக்கணக்கான போலீஸ் குவிக்கப்பட்ட படம் தெரிந்தது. அந்த படத்தை பார்த்துவிட்டு தேநீர் ஆற்றுகின்ற அண்ணன் கேட்டார், ஏதோ போலீஸா குவிஞ்சிருக்கே, ரஜினிகாந்த் படம் போட்டிருக்கே, இது என்ன? உங்க பேப்பர் தானே, நீங்களே படிக்கலாம்ல. எனக்கு படிக்கலாம் தெரியாது, முடிஞ்சா படிச்சு சொல்லு. சொன்னேன், ரஜினி என்ன பேசினார், எதற்காக அவர் வீட்டில் போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறது என்று. இவனெல்லாம் சும்மா விடலாமா என்று அந்த அண்ணன் கேட்டார். தந்தை பெரியார் இல்லாவிட்டால் நான் டீயாற்றி கொண்டிருப்பது போல என்னுடைய பிள்ளையும் டீயாத்த வந்திருக்கும். ஆனா என் பிள்ளை இப்ப காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கு. தந்தை பெரியார் இட்ட இடம் இது, இந்த இடத்தை கேள்வி கேட்கிறான்னா இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான் என்று ரஜினியை எதிர்த்து ஓடவிட்டது இந்த தமிழர்களுடைய ஒன்றுபட்ட உணர்வு.
அந்த உணர்வை பெரியாருக்கு எதிராக நின்று செய்ய முடியாத காரணத்தால் பெரியாரை பக்கத்தில் வைத்துக் கொண்டே செய்வதற்கான முயற்சியை தொடர்ந்து நடத்துகிறார்கள். ஒரு ஆடியோ ஒன்று சமீபத்தில் பக்கத்தில் திருப்பூரை சேர்ந்த ஒரு தோழர் ஒருவர் அனுப்பினார். அந்த ஆடியோவை கூட இங்கே காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல விநாயகர் சதுர்த்தி வரப்போது தொடர். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அங்கங்க இந்த பகுதிகளில் வந்து செலவைக்கிறதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த வந்து இந்து முன்னணி, அப்புறம் பாரத் சேனா, அப்படி இப்படி இந்து மக்கள் கட்சி, பிஜேபி, இப்படி நிறைய இந்துத்துவ அமைப்புகள் தான் இதை வேலையை செய்யும். அப்படி செய்யும் போது இங்க வந்து பெரும்பாலும் அதை செஞ்சுட்டு இருந்த ஆட்கள் தான் இன்னைக்கு வந்து தவேகாவினுடைய விஜய் கட்சியில உறுப்பினர்கள். இதை அனுப்பியவர் திமுக காரர் அல்ல, இதை அனுப்பியவர் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர் அல்ல, இதை அனுப்பியவர் மறுபடியும் போடவா, இதை அனுப்பியவர் திமுக காரர் அல்ல, திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர் அல்ல, திராவிடர் விடுதலை கழகத்தை சேர்ந்தவர் அல்ல, ஒரு முக்கியமான இடதுசாரி அமைப்பை சேர்ந்தவர், தொடர்ந்து அங்கு கூட்டங்களை நடத்தி கொண்டிருப்பவர் அனுப்பிய செய்தி இது. இதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் சொல்லுங்கள். இந்து முன்னணியிலும் பாஜகவிலும் விநாயகர் சிலையை வைத்து ஊர்வலம் நடத்தி கொண்டிருந்தவன் இன்றைக்கு அந்த பண்ணையார் கட்சியில் சேர்ந்திருக்கிறான் என்றால் அதை எதிர்த்து உண்மை தெரிந்த பிறகும் நாம் கேள்வி கேட்க வேண்டுமா வேண்டாமா? இதை கேட்டால் இவ்வளவு காலம் பாசிசத்திற்கு எதிராக போராடி கொண்டிருந்த நாம் துரோகிகளாகி விடுகிறோம். இந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கு பின்னாலும் நாம் ஒவ்வொருவரும் செலுத்துகின்ற உழைப்பு, இதை சொல்லி காட்டக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் பலருக்கு இதை உணர்த்த வேண்டி இருக்கிறது. நேற்றைக்கு எழுச்சி தமிழருடைய பிறந்த நாள். நேற்று இரவு 4 மணிக்கு அந்த கூட்டம் முடிந்தது. 5 மணிக்கு வாகனத்தில் ஏறினோம். 1 மணிக்கு இங்கு வந்து சேர்ந்தோம். 1:30 மணிக்கு சாப்பிட்டோம். 1 மணி நேரம் உட்கார்ந்திருந்தோம். கூட்டம் தொடங்கிவிட்டது. அதற்கு முந்தைய நாள் ஜனநாயகத்தின் கதவு எண் 0 என்கின்ற தலைப்பில் ஒரு கருத்தரங்கம், அதற்காக 3 நாள். இப்படி தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உழைப்புக்கு காரணம், இந்த உழைப்பை செய்வதற்கு ஒரே உந்துதல் தந்தை பெரியார் என்கின்ற அந்த நபர்தான். மூத்திரவாளியை தூக்கி கொண்டு சிறுநீரகம் கடுகெடுக்க நின்றால் உடம்பெல்லாம் எரிச்சல் வர, நிம்மதியாக உருண்டு பிறண்டு படுக்க முடியாத உடல்நிலையோடு அந்த மனிதன் 90 வயது வரை இந்த ஊரை சுற்றி சுற்றி வந்து பணி செய்தான் என்றால் அந்த நபரின் பணிக்கு நாம் செய்வதெல்லாம் மயிருக்கு சமானம். இந்த வேலையை சாகும் வரை செய்வதற்காகத்தான் முடிவெடுத்து வந்திருக்கிறோமே தவிர வேறு எதற்காகவும் அல்ல. இந்த திராவிடத்தை காப்பதற்கான, இந்த திராவிட அடையாளத்தை தேசிய அளவில் பேச வேண்டியதற்கான காரணம் என்ன? நாம் இந்த திராவிட அடையாளத்தின் மூலமாகத்தான் இப்போது குறைந்தபட்ச ஜனநாயகத்தையாவது நாம் சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜனநாயகம் இந்திய நாட்டில் உயிரோடு இருக்கிறதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கான கடைசி தேர்தல் 2021 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் என்று தேசிய ஊடகங்கள் பேசினவே. அதற்கு காரணம் என்ன? நாம் கை கொண்டிருந்த திராவிடம் தான். அதற்கு அடித்தளம் என்ன? மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. அந்த மானமும் அறிவும் உள்ள ஒரு மனிதன் எப்படிப்பட்ட மனிதனாக இருப்பான்? சுயமரியாதை உள்ளவனாக இருப்பான். அப்படி சுயமரியாதை உள்ள ஒருவன் கடவுள் நம்பிக்கை உள்ளவனாகவே இருந்தாலும் கூட தந்தை பெரியார் வாழ்க என்று சொல்லுகிற பூமி இந்த தமிழ்நாடு. இந்த நுட்பம் புரியாமல் தான் இந்த பார்ப்பனர்கள் இன்னும் கதறிக் கொண்டிருக்கிறார்கள். கதறட்டும். எங்கு நின்று கதறுகிறார் மோடி? ஊடுருவல்காரர்கள் என்று செங்கோட்டையில் நின்று கதறுகிறார். அந்த செங்கோட்டையை கட்டினது யாரு? ஏண்டா எங்க நின்று என்ன சவால் விடுறதுன்னு தெரியாதா? நீ நின்று கத்தி நிற்கிறியா? அந்த கோட்டை அதுவே ஒரு முஸ்லீம் கட்டினதுதான். அங்க நின்று நான் ஊடுருவல்காரர்களை எதிர்ப்பேன். எவ்வளவோ இந்து சாம்ராஜ்யங்களை பார்த்ததற்கு பிறகும் இந்த நாடு இந்துக்களும் முஸ்லிம்களும் வாழ்வதற்கு தகுதியுள்ள நாடாக இன்னமும் தப்பித்துக் கொண்டே இருக்கிறது. காரணம்,
ஏதோ ஒரு மனித உணர்வு நமக்குள் இருக்கிறது. அந்த மனித உணர்வை நமக்குள்ளேயே அடக்கிவிட்டு நம்மை அமைதிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறது ஒன்றிய ஏகாதிபத்திய பாசிச பாஜக அரசு. அந்த அமைதிப்படுத்தலை ஏன் செய்ய நினைக்கிறான் என்றால், சாலையில் 2 பேர் அடித்துக் கொள்ளுகிறார்கள் என்றால் மனிதநேயமுள்ள ஒருவன் நின்று என்னப்பா என்று கேட்பான். ஒரு 10 பேர் சேர்ந்து இன்னொரு 10 பேரை அடிக்கிறாங்கன்னா இன்னொரு 10 பேர் ஏன்பா அடிச்சுக்கிறீங்கன்னு கேட்பான். ஒரு கோயிலுக்கு முன்னாடி, ஒரு மசூதிக்கு முன்னாடி, ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி யாரோ பிரச்சனை பண்றான்னா ஏன்டா இங்க நின்று பிரச்சனை பண்றான்னு கேட்பான். இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்விதான் ஜனநாயகத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கின்ற திராணி உள்ளது. அந்த கேள்வியை அடக்கிவிட்டால் அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். கோவிட் பெருந்தொற்று காலம். அந்த கோவிட் பெருந்தொற்று காலத்தில் நடையாய் நடந்தார்கள். பீகாரிகளும், அஸ்ஸாமிகளும், ஒடிசாக்காரர்களும், உத்தரப்பிரதேசிகளும், போஜ்பூரிக்காரர்களும், எங்கெங்கோ மூலைகளில் வேலைக்கு போனவர்கள் எல்லாம் நடையாய் நடந்து ஊருக்கு போனார்கள். போனவர்களிடம் ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார், நம்முடைய நண்பர் தான், இவ்வளவு நடக்கிறீங்களே, மோடி அரசுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பாவம், அவர் என்ன சார் பண்ணுவார், கடவுள் இந்த நோயை கொடுத்துட்டாரு. இது அந்த மக்கள் சொன்ன பதில். இந்த நோய் கடவுள் கொடுத்தது, இதற்கு மோடி என்ன செய்வார் என்று தங்களை தாங்களே விரக்திக்கு ஆட்படுத்தி கொள்வதற்கு காரணம் என்ன? அந்த அறிவு அவர்களுக்கு போய் சேராமல் தடுக்கப்பட்டதனுடைய ஆதாரம் என்ன? நம்முடைய மானத்தை அடமானம் வைத்து இந்த நாட்டிலே நம்மை உலாவ விட்டிருக்கிறானே என்கின்ற கோபம் வராமல் அவர்கள் எல்லாம் அமைதியானதன் பின்னணி என்ன? தொடர் வன்முறைகள், தொடர் அடக்குமுறைகள், தொடர்ந்து சாதி ரீதியாக, மத ரீதியாக அவர்கள் மண்டையை மழுங்கடிப்பதற்கான வேலை திட்டங்களை செய்து கொண்டே இருந்திருக்கிறது இந்த ஒன்றிய அரசுகள். இந்த மோடி அரசு அதனுடைய உச்சகட்டமாக பாசிச போக்கோடு இன்றைக்கு துவங்கி இருக்கிறது தன்னுடைய வேலைகளை. இதில்தான் நாம் இந்த தத்துவத்தின் முக்கியத்துவத்தை மற்ற மாநிலக்காரர்களுக்கு உணர்த்த தொடங்கி இருக்கிறோம். அப்படி அவர்கள் உணர்ந்து கொண்டதனுடைய ஒரு விளைவுதான் எனக்கு முன்னால் பேசிய தோழர் மில்டனோ மைனரோ சொன்னார்கள். மகாராஷ்டிராவை சேர்ந்த உத்தவ் தாக்கரே, எந்த உத்தவ் தாக்கரே? பால் தாக்கரேவின் மகன் உத்தவ் தாக்கரே. எந்த பால் தாக்கரேவின் மகன் உத்தவ் தாக்கரே? தலித்துகளுக்கு எதிரான கொடூரங்களை அரங்கேற்றிய பால் தாக்கரேவின் மகன் உத்தவ் தாக்கரே. பாபர் மசூதியை இடிக்க வேண்டும் என்று பாஜக கிளம்பிய போது முதல் ஆளாக வீரர்களை அனுப்பி வைத்த பால் தாக்கரேவின் மகன் உத்தவ் தாக்கரே. அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர் ராஜ் தாக்கரே ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல. அவர்கள் கூட இன்றைக்கு மனம் திருந்தி சொல்லுகிறார்கள், நாம் நம்முடைய மாநில உணர்வை காப்பாற்ற வேண்டும், மாநில உரிமைகளை காப்பாற்ற வேண்டும், இந்த பாஜக அரசு ஒழிய வேண்டும், இந்து என்பதற்கும் இந்துத்துவா என்பதற்கும் வித்தியாசத்தை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று உத்தவ் தாக்கரே பேச முன்வந்திருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டு அரசியலினுடைய தாக்கத்தால் ஏற்பட்டதுதான் அது. நீட்டுக்கு எதிராக அகிலேஷ் யாதவ் பேசுவார் என்று 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் எல்லாம் யோசித்து பார்த்திருப்போமா? இன்றைக்கு பேசுகிறார் அகிலேஷ் யாதவ், நீட்டுக்கு எதிராக பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? இந்த இந்தியா கூட்டணியினுடைய தாக்கத்தால் பேசுகிறார். எப்படி இந்த இந்தியா கூட்டணிக்கு இந்த தாக்கம் ஏற்பட்டது? தமிழர்களாகிய நாம் அந்த கடமைப்பாட்டை அவர்கள் மீது விதித்திருக்கின்றோம். ராகுல் காந்தி இன்றைக்கு தமிழர்களின் உணர்வை பேசுகிறார், மாநில உணர்வுகளை பேசுகிறார். சுதந்திரத்திற்கு முன்னால் பேசிய காங்கிரஸ், அதற்கு பிறகு இப்போது பேசுகிறார்கள். ஏன்? இந்த பாசிசத்திற்கு எதிராக இந்த நாட்டை காப்பதற்கான ஒரே வழி நம்முடைய உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்துவதுதான். அந்த அடையாளம் நமக்கு திராவிடம். அவனவனுக்கு என்னென்ன அடையாளமோ அதை அவன் தீர்மானம் செய்து கொள்ளட்டும். இந்த உரிமையை தான் தந்தை பெரியார் கோரினார். என்னுடைய அடையாளம் திராவிடம், நான் கோருகிறேன். உன்னுடைய அடையாளத்தை நீ கோரு, உன்னுடைய அடையாளத்தை என் மீது திணிக்காதே என்பதுதான் நம்முடைய ஒரே வாதம். நான் எனது அடையாளத்தை உன் மீது எந்த காலத்திலும் திணிக்க வந்தது கிடையாது, எந்த காலத்திலும் திணித்தது கிடையாது. ஆனால் தொடர்ந்து இந்தியின் மூலமாக, நிதியின் மூலமாக எவ்வளவு கொடுமைகளை நம் மீது அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் நடந்த துப்புரவு பணியாளர்கள் சிக்கல் உங்களுக்கு தெரியும். அதனுடைய ஒரு பக்கத்தில் நாம் எல்லாம் விவாதம் நடத்தி இருக்கிறோம்.
போகட்டும். இன்னொரு பக்கம் இருக்கிறது. தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டம் என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த பணிகள் எல்லாம் தொடர்ந்து நடத்தப்பட்டன. 1993ஆம் ஆண்டு ஸ்வர்ண ஜெயந்தி என்கின்ற பெயரில் தொடங்கப்பட்ட திட்டம் 5 உட்கூறுகளை கொண்டிருந்தது. அதனை பிறகு மாற்றியமைத்தார்கள். மாற்றியமைத்து 2013இல் தீன்தயாள் அந்தோலன் யோஜனா நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் என்று பெயர் மாற்றினார்கள். திட்டத்தை தொடங்கும் போதே இந்த திட்டம் 2024இல் காலாவதி ஆகிவிடும் என்று அறிவித்தார்கள். 24இல் சொன்னது போலவே காலாவதி ஆகிவிட்டது. ஆனதற்கு பிறகு மீண்டும் புதிய திட்டத்தை போடுகிறோம் என்று இப்போது முரட்டி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு நிறுவனத்திற்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது. சர்ச்சையாக மாறி இருக்கிறது. ஆம், சர்ச்சைக்குரியதாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த நிறுவனத்தை ஒன்றிய அரசு லிஸ்ட் ஆஃப் ஏஜென்சிஸ் எம்பேனல்டு ஃபார் ப்ரொவைடிங் சப்போர்ட் டு த சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபார் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்கின்ற பட்டியலில் இன்னமும் வைத்திருக்கிறதே. ஒன்றிய அரசினுடைய பங்கு என்ன என்பதை நாம் ஏன் கேட்காமல் தவறிவிட்டோம்? தொடர்ந்து பல்வேறு உரையாடல்கள் நம்மை எதை நோக்கி நகர்த்தி இருக்கின்றன என்றால், ஒன்றிய அரசின் மீதான நம்முடைய எதிர்ப்பு திசையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வேறு பக்கத்தில் திருப்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த திசை திருப்பலை கூர்ந்து கவனிக்காவிட்டால் நாமும் பலியாகி விடுவோம். இந்த இடத்தில்தான் நமக்கு கவனம் தேவை. இந்த மோடி அரசு வீழ்த்தப்படுகின்ற வரை நம்முடைய பிரதான இலக்கு இந்த பாசிசத்தை வீழ்த்துவது மட்டும்தான். அந்த பாசிசத்தை வீழ்த்துவதற்கு நாம் தயாராக இணைந்திருக்கிறோம். இந்த பாசிசம் கல்வி ரீதியாக புதிய கல்விக் கொள்கை என்கின்ற பெயரில் என்னென்ன கொடுமைகளை அந்த புதிய கல்விக் கொள்கையில் செய்து வைத்திருக்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை விழுமியங்களை கற்றுத்தர வேண்டும் என்பது குறித்தான எந்த விதமான யோசனையோ முன் யோசனையோ கூட அதில் கிடையாது. ஆனால் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கின்ற மாநில கல்விக் கொள்கையில் அரசியல் அமைப்பின் அடிப்படைகளை மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தின் வாயிலாக கற்றுத்தரப்படும் என்ற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிதி மேலாண்மை சொல்லித்தரப்படும் என்று தமிழ்நாடு அரசு சொல்லி இருக்கிறது. ஒன்றிய அரசு என்ன சொல்லி இருக்கிறது? படிக்க வரலன்னா டெய்லரிங் கத்துக்கோ, கார்பென்ட்ரி கத்துக்கோ, எலக்ட்ரிக்கல் ஒர்க் கத்துக்கோ, பிளம்பிங் கத்துக்கோ, படிக்க வரலன்னா இப்படி போ என்று சொல்லுகிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு நீ நன்றாக படி, நன்றாக படித்தால் நீ மாடல் ஸ்கூலுக்கு போவாய், மாடல் ஸ்கூலுக்கு போனால் உனக்கு சிறப்பு பயிற்சி கொடுப்போம், சிறப்பு பயிற்சியை பெற்று ஐஐடிக்கு போ, என்ஐடிக்கு போ, டெல்லிக்கு போ, சர்வதேச அரங்கிற்கு போ என்று தமிழ்நாடு அரசு கைதூக்கி விட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசு அவர்களை எல்லாம் சீரழிக்கின்ற வேலையை கல்வி திட்டத்தின் வாயிலாக செய்து கொண்டிருக்கிறது. போன கூட்டத்தில் 2 விஷயங்களை பேசியிருந்தோம் இந்த RSS கொடூரங்களை பற்றி. ஒன்று, நீதித்துறையில் என்ன அட்டூழியங்கள், இரண்டாவது பள்ளிக்கல்வியிலும் உயர்கல்வியிலும் என்ன அட்டூழியங்கள் என்பது. இப்போது பண்பாட்டுத்துறையில் நடக்கின்ற அக்கிரமங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் பல்வேறு விவகாரங்களை இந்த RSS, பாஜக, சங் பரிவார கும்பல்கள் எப்படியான ஏமாற்று வேலைகளின் மூலமாக செய்து வருகிறார்கள் என்பது நிறைய பேச வேண்டி இருக்கின்றன. கடைசியாக ஹிட்லர் அந்த இனப்படுகொலையை எப்படி அரங்கேற்றினான், இங்கு எப்படி அரங்கேற்ற போகிறான், அதை நாம் என்ன செய்ய போகிறோம், ஹிட்லர் என்ன செய்தான் என்பதையும் இவன் என்ன செய்ய பார்க்கிறான் என்பதையும் இன்னும் விரிவாக அடுத்த கூட்டத்தில் பேசுவோம். இன்றைக்கு ரொம்ப அடிப்படையாக இந்தியாவினுடைய அடிப்படையாக அரசியலமைப்பு சட்டம் காட்டுகின்ற சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, இந்த சமத்துவம் வேண்டுமென்றால், சகோதரத்துவம் வேண்டுமென்றால், சமூக நீதி வேண்டுமென்றால் அடிப்படையில் சுயமரியாதை உணர்வு வேண்டும். அந்த சுயமரியாதை உணர்வு வந்தால்தான் நீயும் நானும் சமம் என்கின்ற சமத்துவ உணர்வு கிடைக்கும், நீயும் நானும் சகோதரன் என்கின்ற சகோதரத்துவம் கிடைக்கும், நீயும் நானும் ஒரே இடத்தில் தான் இருப்போம் என்கின்ற சமூக நீதி உணர்வு கிடைக்கும். அது எல்லாவற்றுக்கும் அடிப்படை இந்த சுயமரியாதை சிந்தனை. அந்த சுயமரியாதை எப்படிப்பட்டது? மானம் உள்ளது. மைனர் சொன்னாரே, உன்னுடைய உடையில் இல்லை மானம், உன்னுடைய சாதியில் இல்லை மானம், உன்னுடைய அறிவில் இருக்கிறது மானம், மற்றதெல்லாம் ஈனம். இந்த ஈனத்துக்கான சாதியை கட்டிக்கொண்டா அழுது கொண்டிருக்கிறாய் என்று பெரியார் அதனால் தான் கேட்டார்.
சாதி ஆணவ படுகொலைகள் நடக்கின்றன. தொடர்ந்து இன்னும் பல்வேறு சமூக அடுக்குகளில் நாம் பார்க்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கின்றன. நம்முடைய பிரையாரிட்டிஸ் என்ன, நம்முடைய முன்னுரிமை என்ன என்பதன் அடிப்படையில் ஒவ்வொரு விவகாரத்தையும் நாம் அணுக வேண்டி இருக்கிறது. இதன் அடிப்படை ஒன்றே ஒன்றுதான். பாஜக காரனுக்கு கண்ணில் விரலை விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கின்ற குச்சி தந்தை பெரியாரின் கைத்தடி. அந்த கைத்தடியை பற்றி கொண்டிருக்கின்ற வரைதான் தமிழர்களுக்கு விடியல். அந்த கைத்தடியை கீழே போட்டுவிட்டால் தமிழர்கள் விடியல் இல்லாத இருளில் மூழ்கி விடுவார்கள். நிறைவாக ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன். அந்த நாடாளுமன்ற பிரதமராக இருக்கக்கூடியவர் சுதந்திர தின உரையில் சொல்லுகிறார், நான் இந்தியர்களை பாதுகாக்க புதிய திட்டம் ஒன்றை அறிவிக்கிறேன். என்ன திட்டம்? சுதர்சன சக்கர திட்டம். எப்படி சுதர்சன சக்கரம் பகலை இரவாக்கி அர்ஜுனனை சாபத்திலிருந்து காப்பாற்றியதோ அதுபோல இந்தியர்களை காப்பாற்றப் போகிறேன். இது ஒரு பாயிண்ட். இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த சுதர்சன சக்கரம் என்ன செய்தது என்றால், பகலை இருட்டாக்கி அர்ஜுனனை அவனுடைய சகோதரர்களையே படுகொலை செய்ய வைத்தது. அதே படுகொலையை நம்மை வைத்து செய்ய போகிறேன் என்று நவீன கிருஷ்ணாவதாரம் எடுத்திருக்கிறான் ஒருவன். கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து சொல்லுகிறான் இன்னொருவன். இவர்களுக்கு இடையில் தொடர்பு இல்லை என்று நம்மை நம்ப சொல்லுகிறான் மற்றொருவன் என்றால் இதை நாம் சும்மா பார்த்து கொண்டிருக்க முடியாது. இவன் சொல்லுகின்ற இந்த சுதர்சன சக்கர திட்டம் என்பது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒருவரை ஒருவர் வெட்டி படுகொலை செய்து கொள்வதற்கான திட்டமாகத்தான் இருக்குமே தவிர பாதுகாப்புக்கான திட்டம் அல்ல. ஒரிஜினல் சுதர்சன சக்கரமே சகோதர படுகொலையில் தான் முடிந்தது. இந்த சுதர்சன சக்கரம் இன்னும் எத்தனை சகோதரர்களை படுகொலை செய்ய போகிறது என்கின்ற பதைபதைப்பு நமக்கு இருக்கிறது. தொடர்ந்து நாம் இதற்காக பேச வேண்டும், எழுத வேண்டும், போராட வேண்டும், மக்கள் மத்தியில் பரப்புரை செய்ய வேண்டும். இந்த பரப்புரைகளின் மூலமாகத்தான், சுயமரியாதை பிரச்சாரத்தின் மூலமாகத்தான் தமிழர்களுடைய வாழ்வு மீட்டெடுக்கப்பட்டது. அந்த மீட்டெடுக்கப்பட்ட வாழ்வை நாம் இழந்துவிடக் கூடாது. சுயமரியாதை உள்ள, மானம் உள்ள திராவிடத்தை நாம் காப்போம். திராவிடம் நம்மை காக்கும். இந்த தத்துவம் தான் நம்மை காக்கும். தந்தை பெரியார் தான் நம்மை காப்பார். நன்றி.